ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ். வெல்வது நிச்சயம் தேர்வு தொடர் வந்து இது 2வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளனேஷன் சரிங்களா. இப்போ வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி நடந்துச்சு டெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் குரூப் 4 வரப்போகிறது இல்லையா 2026, அந்த எக்ஸாமுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு நடக்கும். வெல்வது நிச்சயம் தேர்வுங்கிறது வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும். எப்போ வரைக்கும்? டிசம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இப்போமே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 3rd டெஸ்ட்டு வந்து வர்ற வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி நடக்கும். சரிங்களா. டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் அவங்க போட்டிருப்போம். நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு எக்ஸாமால் ஐஎஸ் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வீடியோவும் போட்டிருப்பேன் யூடியூப்பில், அது பாருங்கள். என்னோடய நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரிங்களா. 100 ரூபீஸ்க்கு ஒரு பேட்ச் இருக்குது, 500 ரூபீஸ்க்கு ஒரு பேட்ச். சரிங்களா. சேம் டெஸ்ட் பேட்ச் தான். 100 ரூபீஸில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் கீ பிடிஎஃப், நெக்ஸ்ட் வீக் என்ன டெஸ்ட் போர்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும். வெறும் 100 ரூபாய்க்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. ஆனால் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எங்கே படிக்கணும், எதில் படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதில் கிடைக்கும்? 500 ரூபீஸ் பேட்சில் தான் கிடைக்கும். சரிங்களா. பிஒய்க்யூலேருந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. சரியா. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் பேட்ச். காசை பார்க்காதீங்க, பே பண்ணி படிங்க, வரப்போகிற எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா. ரொம்ப தரமான கேள்விகளாக தான் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். புறங்கூறாமை அதிகாரம் எந்த இயலில் வருகிறது? புறங்கூறாமை அதிகாரம் வந்து அறத்துப்பாலில் இல்லறவியல் அப்படிங்கிற இதில் வருது. சரிங்களா. இல்லறவியலில் மொத்தம் 20 அதிகாரம் இருக்கும். சரிங்களா. அதில் மொத்தத்தில் 19வது அதிகாரமாக புறங்கூறாமை இருக்கும். சரியா. பாயிரவியலில் ஒரு 4 அதிகாரம், துறவரவியலில் ஒரு 13 அதிகாரம், ஊழியலில் ஒரு அதிகாரம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 38 வரும். அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரம். சரிங்களா. சரி. அடுத்து புறங்கூறுபவனின் இயல்பு யாது? புறங்கூறுபவனின் இயல்பாக திருவள்ளுவர் வந்து எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறம் அறியாதவன், பொய்யாக சிரிப்பவர், நட்புக்கு தகுதியற்றவன். சரிங்களா. இந்த 3மே வரும். சரிங்களா. அப்போ மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 3வது கேள்வி. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் அப்படின்னா, திறன் தெரிந்து அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பொருள்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னது? ஆராய்ந்து. சரிங்களா. அதாவது எப்படின்னா, மற்றவங்கள பழி சொல்கிறோம் இல்லையா, அவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி பழி பேசுகிறான் இல்லையா ஒருத்தன், அவனை வந்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனோட பழி செயல்கள்லையே ரொம்ப மோசமான பழி செயல் தேடி ஆராய்ஞ்சு அதை வச்சு அவனுக்கு குத்துவாங்களாம். சரிங்களா. அதை வச்சு அவனை தண்டனை கொடுப்பாங்களாம். அதான் திறன் தெரிந்து அப்படின்னா இந்த ஆராய்ந்து எந்த இதில் மோசமாக அவனோட பேரை கெடுக்க முடியுமோ அதை ஆராய்ஞ்சு அதை வச்சு கெடுப்பாங்க. ஏன்னா அவன் வந்து பழி சொல்கிறான் இல்லையா, புறம் பேசுகிறான் இல்லையா, அதனால் அவனுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து 4வது கேள்வி. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா. சரி. அடுத்து பொருந்தா இணை எவை? தேப்போ மீனாட்சி சுந்தரனின் பட்டங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பெருந்தமிழ் மணி அப்படிங்கிற பட்டம் வந்து சிவபுரி சன்மார்க்க சபை தான் கொடுத்துச்சு. ஸோ அது கரெக்டு. நடமாடும் பல்கலைக்கழகம் சொன்னது வந்து திருவிக்கா தான். ஸோ அதுவும் கரெக்டு. பல்கலை செல்வர் அப்படிங்கிறது திருவாடுதுறை ஆதீனம் கொடுத்தது. பன்மொழி புலவருங்கிறது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் கொடுத்தது. ஸோ அப்போ 3rd and 4 தான் பொருந்தா இணையாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா. அடுத்த கேள்வி. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றிய கூற்றுக்குள் தவறானது. பாருங்கள். ஏல வந்து தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு. பியில் தேப்போமி எழுதிய சிறந்த ஆய்வு நூல் காணல் வரி, அதுவும் கரெக்டு. சியில் வந்து 1923 அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவர் ஆனாரும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தப்பு. 1923 கிடையாது, 25. சரிங்களா. 1925 தான் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவர் ஆகிறாரு தேப்போமி. அடுத்து இவருக்கு 1976 இலங்கை பல்கலைக்கழகம் டீலிட் பட்டம் அளித்தது, கரெக்டு. சரிங்களா. அப்போ வந்து என்ன கேட்டிருக்கு? தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ 3rd one சி தான் ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி. பன்மொழி புலவர் தேப்போமி புலமை பெற்ற மொழிகளுள் தவறானது எது? சரிங்களா. தேப்போமிக்கு வந்து தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், ஜெர்மன் தெரியும், ஹிந்தி தெரியும், பிரெஞ்சு தெரியும். ஆனால் உருது தெரியாது. ஸோ உருது தான் ஆன்சர். சரிங்களா. சரி. தேவநேய பாவனர் பற்றி சரியான கூற்று எவை? 8வது கேள்வி. பெருஞ்சித்திரனாரால் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார், கரெக்டு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதல் திட்ட இயக்குநராக பணியாற்றினார். எப்போ அப்படின்னா 1974 மே 8. சரிங்களா. சரி. இப்போ 1, 2 கரெக்டாக இருக்குது. பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதுனது வந்து யார்? பெருஞ்சித்திரனார். ஸோ இங்கே வந்து அப்போ 3வது வந்து தப்பாக இருக்குது. பள்ளிப்பறவைகள் நூலை எழுதுனது பெருஞ்சித்திரனார். ஸோ அப்போ 1, 2 மட்டும்தான் தேவநேய பாவனருக்கான கரெக்டான கூற்று. சரி. அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன்.
அடுத்து பாவாணர் கோட்டம் மற்றும் முழு உருவச்சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? எங்கே இருக்குது அப்படின்னா முரம்புன்ற பிளேஸ் வந்து ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டத்து ராஜபாளையத்தில் தான் இருக்குது இந்த முரம்புன்ற இடம். ஸோ அங்கே பாவாணர் கோட்டம் மற்றும் முழு உருவச்சிலை பாவாணருக்கு இருக்குது. சரிங்களா, அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 10வது கேள்வி. 1966 உயர்தனிச் செம்மொழி என்னும் நூலை பாவாணர் எந்த மொழியில் வெளியிட்டார்? ஆங்கிலத்தில். சரிங்களா. 11வது கேள்வி பாருங்கள். தவறான பொருத்தம். தேவநேய பாவாணர். செந்தமிழ் செல்வன்கிற பட்டம் கொடுத்தது எம்ஜிஆர், 1980 கரெக்டு. திராவிட மொழி நூல் ஞாயிறு பெரியார் சொல்லியிருக்காங்க, 1957, அதுவும் கரெக்டு. செந்தமிழ் ஞாயிறுன்னு சொன்னது பரமமலை பாரி விழாவினர், அவங்க வந்து 1977 அந்த விழாவினர் வந்து செந்தமிழ் ஞாயிறுன்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அப்போ மேற்கண்ட எதுவுமே இல்லை, தவறாக இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரியா. நான்மணிக்கடியின் கடல் வாழ்த்து பாடல் யாரை பற்றியது அப்படின்னா திருமாலை பற்றியது. சரிங்களா, விஷ்ணு. சரி, அடுத்து சரியான கூற்றை தேர்க. 13வது கேள்வி. நான்மணிக்கடியை 4 இரத்தின துண்டங்கள் என்பது இப்பெயரின் பொருளாகும். கரெக்டு. இந்நூலின் ஆசிரியர் விளம்பிநாகனார், இவரது சமயம் வைணவம். கரெக்டு. அப்போது இந்நூலின் 2 பாடல்களை மட்டும், அதாவது 7வது பாடல் 100வது பாடல் ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. சரியா, அதுவும் கரெக்டு. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நான்மணிக்கடியை. சரிங்களா, அப்போ அதுவும் கரெக்டு. அப்போ அனைத்தும் சரி. சரிங்களா. அடுத்து 14வது கேள்வி. சந்திப்பில் இல்லாத தொடரை கண்டறிய. சிறுங்கி பேரம் என திரைக்கங்கையின் அப்படிங்கிற ஒரு வரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன் கரெக்ட் அப்படின்னா சிறுங்கி பேரம் இப்போ வராது. ஏன்னா சிறுங்கி பேரம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸோட ஒரு பேர், 2 வார்த்தைகள் அடங்கிய பேர், சிறுங்கி பேரம். சரிங்களா, அது வந்து ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு இடத்துடைய பெயர். சரிங்களா, சிறுங்கி பேரம் அப்படிங்கிறது அதோட பேர். ஸோ அதில் நம்ம வந்து இப்போங்கிறத சேர்க்கக்கூடாது. அடுத்து என இனி ஆய் இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு பின்னாடிலாம் என்ன வருமா? வல்லினம் மிகும். சரிங்களா, அப்போ என இத்து வரும். சரிங்களா. திரைக்கடல் திரைக்கங்கை அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. சரிங்களா, திரைக்கங்கை, அதாவது திரைனா அலை படிச்சிருப்பீங்க இல்லையா, அலைகளை உடைய கங்கை. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். ஸோ அப்போ திரைக்கங்கை இக்கு வரணும். சரிங்களா, ரெண்டுமே அப்போது கரெக்டாக இருக்கிறது வந்து இதுதான் கரெக்டாக இருக்குது. சிறுங்கி பேரம் என திரைக்கங்கையின் அப்படிங்கிற வாரி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ 14க்கு ஏ தான் ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியற்றது? பாருங்கள், ஏ ஆப்ஷன் வினைத்தொகை வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்கு. ஸோ அது மிகாது தான் கரெக்டு. சரி அற்றதான் நம்ம பார்க்கணும். ஓமை தொகை வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓமை தொகையில் வல்லினம் மிகும். அப்போ இதுதான் சரி அற்றது. உதாரணத்துக்கு மலர் போன்ற கண் அப்படிங்கிறத மலர்கண் எழுதும்போது தான் அது ஓமை தொகையாக மாறுது. ஸோ மலர்கண் அப்படின்னா அதில் வல்லினம் மிகும், இக்கு வரும். அதே மாதிரி தாமரை கை இக்கு வரும். சரிங்களா, அப்போ வல்லினம் ஓமை தொகையில் வல்லினம் மிகும். சரியா. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. பார்த்தோம் இல்லையா, குதிரை தாண்டியது வரும், பின்னாடி ஒரு கொஸ்டின் வரும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. சரிங்களா. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா, அது கரெக்டு. அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். சந்திப்பிழையுள்ள வாக்கியம் எது அல்லது எவை? சந்திப்பிழை உள்ள வாக்கியம் வாடை காற்று வீசியது, அதில் சந்திப்பிழை இல்லை, கரெக்டாக இருக்குது. வெயில் சட்டென தணிந்தது, அது கரெக்டாக இருக்குது. பாருங்கள், குதிரை தாண்டியது வந்துருச்சு, அது 70 தொடர். அப்போ அது கரெக்டாக இருக்குது. வரும்படி சொன்னான் இச்சு வந்திருக்கு. அதாவது வரும்படி, இந்த படின்னு முடியக்கூடிய வார்த்தைகள் வரும் இல்லையா, வரும்படி பெரும்படி அது மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வல்லினம் மிகாது. சரிங்களா. வரும்படி சொன்னான், பெரும்படி கூறினார், அதில் வல்லினம் மிகாது. சரிங்களா. அப்போது வந்து இந்த இச்சு வந்ததுனால இதான் தப்பு. சரியா, சந்திப்பிழை உள்ளது, அதான் சி ஆப்ஷன். அடுத்து 17வது கேள்வி பாருங்கள். சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கூறுக. மெட்டுக்கு பாட்டு பாடு. சரிங்களா. மெட்டுக்கு அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை விரி. சரிங்களா, 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். ஸோ அப்போ மெட்டுக்கு இப்பு வரும். சரிங்களா. அடுத்து பாட்டு பாடு, பாட்டு அப்போ உயிர்த்தொடர் குற்றியல் வரும். பாட்டு பாடு இப்பு வரும். உயிர்த்தொடர் குற்றியத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஸோ அப்போ மெட்டுக்கு பாட்டு பாடுங்கிறப்போ அதான் ஆன்சர், ஆப்ஷன் பி, சந்திப்பிழை அற்ற வாக்கியம். அடுத்து வல்லினம் மிகும் அல்லது மிகா இடங்களில் சரியான தேர்வு செய்ய. நடு என்னும் முற்றிலுற சொல்லின் பின் வலி மிகும். பொது என்னும் சொல்லின் பின் வலி மிகும். முழு என்னும் சொல்லின் பின் வலி மிகும். புது என்னும் முற்றிலுற சொல்லின் பின் வலி மிகும். ஆக்சுவலாக அந்த 4மே முற்றிலுற சொல்லு தான். ஸோ முற்றிலுறத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஸோ அப்போ 4மே கரெக்டு. சரிங்களா, ஆப்ஷன் டி 1 2 3 4 சரி. அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அருகுற அப்படின்னா அருகில், அண்மையில். சரியா, அப்போ தொலைவில்ங்கிறது தான் எதிர்ச்சொல். அடுத்து ஓர்தல் அப்படின்னா நல்ல அறிவு. சரிங்களா, எண்ணுதல், ஆராய்தல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நல்ல அறிவுங்கிறப்போ எதிர்ச்சொல் அறிவற்ற அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஆப்ஷன் பி ஆன்சர்.
21 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தட்பம். தட்பம் அப்படின்னா குளிர்ச்சி. அப்போ எதிர்ச்சொல் வெப்பம். சரிங்களா? தட்ப வெப்பம்னு படிச்சிருப்பீங்க. ஸோ தட்பம்னா குளிர்ச்சி, அப்போ எதிர்ச்சொல் வெப்பம். சரியா? சரி. நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை அப்படிங்கிற குறள்லேருந்து கேள்வி வந்திருக்கு. நயமில அப்படின்னா என்ன? நயமிலனா ஒரு தீயவை செயல்கள், தீமை. அப்போ எதிர்ச்சொல் நன்மை. அதான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி. அடுத்து பார்த்தோன்னா எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? இதில் பிற, இற, அது பிறக்கிறது இறக்கிறது. ஸோ எதிர்ச்சொல் கரெக்டாக இருக்குது. சாரம், சக்கை, அதுவும் கரெக்டு தான். அல்லவை, தீயவை, இந்த ரெண்டுமே அல்லவைனாலும் தீய செயல்கள் தான் குறிக்கும். ஸோ தீயவைனாலும் தீய செயல்கள் தான் குறிக்கும். ஸோ அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. தும்பை, வகை கரெக்ட் எதிர்ச்சொல் தான். ஸோ அப்போ ஒன்றே மட்டும் கிடையாது. அப்போ 3 இணை சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்து பாருங்கள், 24வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடி சொற்றொடர் அமைக்க. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சரியா? இது நீங்கள் படித்த வார்த்தைகளாக இருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். இதனாலுமே ஈஸியாக தான் கேட்பாங்க இந்த டாப்பிக்கில். சரியா? கரெக்டு. அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். அதுக்கு ஆப்ஷன் டி பாருங்கள். குறள் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா? சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்துறது ஈஸி தான், பண்ணிடலாம். ஸோ அடுத்த கேள்வி வாங்க. 26 திருக்குறள்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது மெலியார் மேல் செல்லும் இடத்து. எந்த குறள் அப்படின்னா, வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படிங்கிற குறளிலிருந்து மெலியார் மேல் செல்லும் இடத்துங்கிறத எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதான் கரெக்ட், ஆப்ஷன் பி. அடுத்து நாலடியார் சொற்றொடரில் தவறாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்கணும் ஆக்சுவலாக கேள்வி. ஏன்னா இந்த நாலுமே நாலடியாரில் வரக்கூடிய வார்த்தைகள் தான். சரிங்களா? நாலடியார் உள்ள வரிகள் தான். அதில் தவறாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பழகுதமிழ் சொல்லருமை 4-2 வரணும். இடம் மாறி கிடக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ தான் தவறாக அமைந்த தொடர். வெச்சை மற்றல்ல பிற எஞ்சினாரி புலகத்தில் நினைப்ப வருவதொன்றில் அதெல்லாம் கரெக்டான வரிகளாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் சி ஆப்ஷன். எல்லாமே நாலடியார் தான். பொறுத்துக. நான்மணிக்கடிகையின் முக்கிய அடிகள். குளத்துக்கு அணியாவது தாமரை. சரிங்களா? அப்போ 3. நிலத்துக்கு அணியாவது நெல்லும் கரும்பும். பெண்ணுக்கு அணி நாணம். அப்போ 3, 1, 2. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், விடுபட்ட வார்த்தை தேர்வு. அறநோக்கி ஆற்றுங்கோல் வையம் புறநோக்கி பொன்சொல் உரைப்பான் பொறை. அப்போ வையம்ங்கிறது ஆன்சர். அடுத்து 10 வாசித்து சொல்கிறது 30 to 32. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை? அப்போ உள்ள தேவைகள்னால் இங்கே அகத்தேவைகள்னு கொடுத்துருப்பாங்க. அகம்னாலும் உள்ளம் தானே. ஸோ அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்கள். அப்போ அறம்சார் நூல்கள் தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், அறநூறு ஆன்சராக. அடுத்து 31 இளமையாக இருக்குவதும் கலை எது? கல்வி. எங்கே இருக்குது பாருங்கள். இளமையாக, அதாவது இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்குவதும் கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. சரிங்களா? அப்போ இளமையாக இருக்குவதும் கலையாக கல்வி. அப்போ அதான் ஆன்சர். அடுத்து மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? மருத்துவ வலியுறுத்தும் பயிற்சிகள் முதன்மையானது புறநடை பயிற்சி. ஆன்சர் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். நடை ஒன்று தான் நம் உடல்நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்தினார்கள். சரியா? அப்போ நடை, அது புறநடை. சரிங்களா? சரி. அடுத்து 33 to 34 இந்த பற்றி வாசி சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி 33 திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது? மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ். சரிங்களா? ஆன்சர். அடுத்த கேள்வி, எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது? ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. சரிங்களா? திராவிட மொழிகளை விட தமிழ் தான் ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. ஸோ ஆன்சர் ஒப்பியல் ஆய்வு. சரி. அடுத்து சரியாக அமைந்த சொற்றொடர் எது? தொல்காப்பியம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அடுத்து பைபிளியோகிராஃபி அப்படின்னா நூற்பட்டியல். நடத்தையியல் அப்படின்னா பிஹேவியரிசம். இது பிஹேவியரிசம். பட்டமளிப்பு அப்படின்னா கான்வகேஷன். சரிங்களா? முசாவலர் அப்படின்னா அது கன்சல்டன்ட். சரி. அடுத்து சரியான பொருத்தம் எது எவை? சிலபஸ் பாடவிதானம் கரெக்டு. சானிடேஷன் துப்புரவு கரெக்டு. சரிங்களா? அப்போ 1, 2 கரெக்டாக இருக்குது. ஆன்சர் அதுதான். ஏன்னா எல்லாமே 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், பொட்டன்ஷியலி அப்படின்னா இயல் திறம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஆற்றுகை. இந்த 2 மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ ஆன்சர் சரியான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2. அடுத்து பொறுத்த கிண்டர் கார்டன் அப்படின்னா உங்களுக்கு பாவலர் பாடசாலை 3. கிராமர் ஸ்கூல் அப்படின்னா அறிவறி பாடசாலை. அப்போ 1. ப்ரைமரி ஸ்கூல் அப்படின்னா முதல்நிலை பாடசாலை. அப்போ 2. அப்போ 3, 1, 2 ஆன்சர். அடுத்து எத்தனை இடம் சரியாக புரிஞ்சுள்ளது? எக்ஸ்கர்ஷன் இன்ப உலா கரெக்டு. அடுத்து எவாலுவேட்னா மதிப்பீடு அல்லது கணிப்பு இப்படி சொல்லலாம். ஆனால் புறநடைனா எக்ஸப்ஷன். அப்போ இது தப்பாக இருக்குது. எக்ஸிபிஷன் கண்காட்சி பொருள் இது கரெக்டாக தான் இருக்குது. இன்ப உலா கரெக்டு. எக்ஸ்க்ளூஷன் தவிர்ப்பு இது கரெக்டு. அப்போ 1, 2, 3 இது கரெக்டாக இருக்குது. 1 மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ 3 இணையும் சரியாக புரிஞ்சுள்ளது தான் ஆன்சர்.
ரைட். அடுத்து பேட்டன்ட் அப்படின்னா என்னது? காப்புரிமை. சரிங்களா? அடுத்து பதிப்புரிமை அப்படின்னா காப்பிரைட். பேட்டன்னா காப்புரிமை, அதான் ஆன்சர். பதிப்புரிமைனா காப்பிரைட். வினையடைனா அட்வர்ப். அளவடைனா குவான்டிஃபயர்ஸ். சரிங்களா? அடுத்து என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் இரக்கம், உருக்கம். இந்த ரெண்டுமே ஆங்கிற ஓரெழுத்து மொழி குறிக்கக்கூடியதான். ஸோ ரெண்டுமே ஆன்சர் கொடுத்துட்றேன். சரிங்களா? அடுத்து விகுதி, அன்புலாம் ஈங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். சின்ன ஈ. சரி, அடுத்து பொறுத்துக்க. அப்படின்னா திப்பிலி. துன்பம். அம்பு. ஆச்சரியம். சரிங்களா? 4 3 2 1. கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள ஓரெழுத்து மொழி நிறைய இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் படிக்கணும். அதில் தான் கேள்வி கேட்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு தேவிரா புக்கிலேருந்து கேட்பாங்க. சரியா? ஓரெழுத்து மொழிலாம் நிறைய இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் 42 மட்டும்தான் நினச்சிருக்கக்கூடாது. புதுசாக படிக்கிறவங்க சொல்கிறேன். சரி, நரி, பாம்பு, கொக்கு முதலச்சு குறிக்கும் ஓரெழுத்து மொழி பெரிய ஈ. சரிங்களா? 43க்கு ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்து 44 தவறான பொருத்தம் எது? திருமால் கரெக்டு. உடன்பாடு கரெக்டு. சின்ன ஈ அண்மை சுட்டு கரெக்டு. இதெல்லாமே ஓரெழுத்து மொழிக்கான பொருள் அதில் இருக்கும். பெரிய ஈக்கு வந்து இடைச்சொல் வராது. இடைச்சொல் அப்படிங்கிறது சின்ன ஊக்கும் பெரிய ஏக்கும் தான் இடைச்சொல்ங்கிறது கொடுத்துருப்பாங்க ஓரெழுத்து மொழி பொருளில். பெரிய ஈக்கு கிடையாது. சரிங்களா? அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன். எத்தனை இணை சரியாக உள்ளது? இரக்கம். சின்ன ஈ இரக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து அப்படிங்கிறது தான் இரக்கம் வரும். ஆக்கும் ஓக்கும் தான் இரக்கம் வரும். ஸோ அப்போ இது தப்பாக இருக்குது. பெரிய ஈ இதழ் கரெக்டு. சின்ன உமையவள் கரெக்டு. நினைவு கரெக்டு. அப்போ 3 இணை தான் சரியாக இருக்குது. சரிங்களா? இரக்கம் அப்படிங்கிறது ஆங்கிற ஓரெழுத்து மொழிக்கு வரும். இன்னொன்று ஓங்கிற ஓரெழுத்து மொழிக்கும் வரும். சரிங்களா? சரி, அடுத்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னால் புதை சாக்கடை. சரிங்களா? அடுத்து திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னா க்ரீன் ப்ரூஃப். சரியா? திருத்தப்படாத அச்சுப்படினா க்ரீன் ப்ரூஃப். அடுத்து ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிய. இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது கொடுத்துருக்காங்களா? இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. சரி, அடுத்து மேகசின் சரியான தமிழ் சொல் வந்து பருவ இதழ். வார இதழ்னால் வீக்லி மேகசின். செய்தித்தாள்னா நியூஸ் பேப்பர். திங்கள் இதழ்னால் மந்த்லி மேகசின் அல்லது ஜேர்னல். ஓகேங்களா? சரி, சலவரை சாரா விடுதல் இனிதே. இதில் சலவர் என்பதன் பொருள் என்பதன் ஆங்கில சொல் என்ன? ஓகேங்களா? சலவர் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் வந்து வஞ்சகர். அப்போ டிசைட்ஃபுல் பெர்சன். சரிங்களா? ஃபுல்லுங்கிறது சேத்தாப்பில் இருக்கணும். டைப்பிங் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. டிசைட்ஃபுல் பெர்சன். சரிங்களா? சாரோஃபுல் பெர்சன் அப்படின்னா கவலைப்படக்கூடிய துக்கமான நபர். இம்பார்ட்டர் அப்படின்னா இறக்குமதி செய்பவர். வயலண்ட் பெர்சன் அப்படின்னா வன்முறை நபர். சரிங்களா? வயலண்ட் பெர்சன்னா வன்முறை நபர். இம்பார்ட்டர்னா இறக்குமதி செய்பவர். சாரோஃபுல் பெர்சன்னா துன்பமிக்கவர், அதாவது துக்கமான நபர். டிசைட்ஃபுல் பெர்சன் அப்படின்னா உங்களுக்கு வஞ்சகமானவர். அப்போ சலவர்னா வஞ்சகர். அப்போ வந்து அதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? சி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். மேக்ஸ் ரீசனுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். சீக்கிரமே பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா போர்டெலாம் வாங்கியாச்சு. அடுத்து மேக்ஸ் ரீசனிங்னால் நம்ம ஜம்முன்னு பார்க்கலாம். அடுத்து 66வது கேள்வி. வழக்கறிஞர்களின் சொர்க்கமே முகவுரை என்று கூறியவர். இது வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் பாலிட்டி புக்கில் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு தெரில எனக்கு. வேறு அவுட் சோர்ஸ் புக்கில் படிச்சிருப்பீங்க. சரியா? ஐவர் ஜென்னிங்ஸ். சரிங்களா? சார் வில்லியம் ஐவர் ஜென்னிங்ஸுங்கிறவர் தான் லாயர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொல்லியிருப்பாங்க முகவுரையை, பிரியாம்பிள். சரியா? அடுத்து கேள்வி. முகவுரையானது இதுவரை ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. காரணம் 1978ஆம் ஆண்டு 45வது சட்டத்திட்டத்தின் மூலம் முகவுரையில் சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் புதிதாக சேர்க்கப்பட்டது கொடுத்துருக்கோம் இல்லையா? அது தப்பு. ஏன்னா 1976 42வது சட்டத்திட்டத்தின் மூலம். ஸோ அப்போ காரணம் வந்து தவறு, கூற்று மட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்து 68 இந்திய அரசியலமைப்பிற்கு முகவரை தேவை என்று கூறியவர் நேரு. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பிற்கு முகவரை தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 69 பெருபாரி வழக்கு வந்து 1960. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. எல்ஐசி வழக்கு 1995. வரிசையாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 1 2 3 கரெக்ட் ஆன்சர். இறையாண்மை தொடர்புடைய வழக்கு எது? அதாவது முகப்புரையில் வந்து உள்ள வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது இறையாண்மை,
அந்த வார்த்தைக்கான டாபிக் நம்ம படித்தோம் இல்லையா, லைவ் வீடியோவில் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு அந்த முகவுரை ஃபுல்லாக நடத்தினோம் இல்லையா, அதில் இறையாண்மை பற்றின வழக்குகள்னு சொல்லிட்டு ஒரு 4 பார்த்தோம் இல்லையா, அதில் 3 இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மேற்கொண்டு அனைத்துமே கரெக்டு தான். சரிங்களா. ஏகே கோபாலன் வெஸ் மதராஸ் அரசு 1950, மதனகோபால் வெஸ் இந்திய அரசு 1954, இந்திரா காந்தி வெஸ் ராஜ் நாராயணன் வழக்கு 1975. இந்த இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயணன் வழக்கு தான் தேர்தல் வழக்குன்னு அழைக்கப்படும். சரியா, எலெக்ஷன் கேஸ் தேர்தல் வழக்குன்னு சொல்லி அழைக்கப்படும். சரி, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மேற்கொண்டு அனைத்தும். அடுத்து 71 சமயச்சார்பின்மை. சமயச்சார்பின்மை என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலேருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன். சரிங்களா, செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. சமயச்சார்பின்மை இந்திய அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகும். சரிங்களா, இந்திய அரசமைப்பு முகவரின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசமைப்பு செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவில் எடுத்திருக்கோம், ஃப்ரான்ஸில் எடுத்திருக்கோம், ரஷ்யாவில் எடுத்திருக்கோம். பொதுவான கேள்வி. சரிங்களா, இது PYQ தான். ஸோ இவை அனைத்தும் அதான் ஆன்சர். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி. முகவுரை திருத்தப்படலாம். முகவரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. சரிங்களா, 3மே கரெக்டு. லாஸ்ட் ஒன்று பாருங்கள், முகவரை அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமுங்கிறது கிடையாது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா, 1 2 3 கரெக்டு, பார்த்துக்கோங்க. அடுத்து 74வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரின் கடைசி வரியாகும். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முகவரை பிரியாம்பிள் இருக்கு இல்லையா, அதில் அந்த லாஸ்ட்டில் உள்ள லைனை மட்டும் கொடுத்துட்டு எது கரெக்டான லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம் அப்படின்னா அது முடியும். சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் நம்ம பேஜில் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த PYQவில் பி ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இருந்திருக்கும். நான் ஆப்ஷனை மட்டும் மாற்றி வச்சுருக்கேன். சரிங்களா, நீங்கள் வந்து பி தானே இருந்துச்சுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு பி போட்டிருந்தீங்கன்னா தப்பு வாங்கியிருப்பீங்க. சரியா, ஸோ ஒரு டைம் வாசிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறது நல்லது. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம். 75வது கொஸ்டின் ஆன்சர் சமத்துவவாதம். ஓகேவா, முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் DPSP வந்து உள்ளடக்கிய சித்தாந்தம் வந்து சமத்துவவாதம். இதுவுமே PYQ தான் கேட்டிருக்காங்க. அடுத்து யாருடைய ஆய்வின் அடிப்படையில் DNA-வின் முப்பரிமாண மாதிரியை வாட்சன் மற்றும் கிரீக் வெளியிட்டனர். இது வந்து மரபியல் பாடம். சயின்ஸுக்கு இந்த வாரம் சயின்ஸ் அந்தளவுக்கு சயின்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம். கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால வச்சுக்கலாம் நினச்சேன். பட் கொஞ்சம் அப்பப்போ படிக்க வைக்கணும், இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ஷன் கொடுத்துருந்தேன், மரபியல் போர்ஷன். ஸோ அதில் வந்து இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லின் மற்றும் வில்கின்ஸ், அதாவது ரோசலின் ஃப்ராங்க்லின், மௌரிஸ் வில்கின்ஸ் இவங்களோட ஆய்வின்படி தான் DNA-யோட முப்பரிமாண மாதிரியை வந்து வாட்சன் மற்றும் கிரீக் வந்து உருவாக்குவாங்க. சரிங்களா, சரி. அடுத்து 27வது கொஸ்டின். டவுன் நோய்க்கூட்டு அறிகுறி என்ற நிலை முதலாக லாங்டன் டவுன் என்ற மருத்துவரால் அடையாளம் காணப்பட்டது. கரெக்ட், 1886 பண்ணியிருப்பாங்க. சரியா, அடுத்து 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் 21வது ட்ரைசோமி. சரிங்களா, நல்லிசோமிங்கிறது கிடையாது, ட்ரைசோமி. சரிங்களா, 21வது குரோமோசோமில் ஒரு நகல் கூடுறதுங்கிறது ட்ரைசோமி, 2n+1 ட்ரைசோமி. அப்படிங்கிறப்போ 2வது தப்பு, 1 சரி 2 தவறு. சரிங்களா, அடுத்து 78வது கேள்வி. மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களில் ஏற்படும் திடீர் மாற்றம் சடுதி மாற்றம். இது PYQங்க அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா, சடுதி மாற்றம் கேள்வி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து தவறானது எது. ஹெலிகேஸ் DNA-வின் 2 இலையும் பிரிக்கிறது. கரெக்டு. அடுத்து ஓகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது DNA லீக்கேஸ். கரெக்டு. குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பதில் தாய்க்கு எந்தவித பங்கும் இல்லை. கரெக்டு. ஏன்னா தந்தையோட குரோமோசோம் X குரோமோசோம் போச்சுன்னா பெண்ணு, Y குரோமோசோம் போச்சுன்னா ஆண். சரிங்களா, ஆண் குழந்தை இதான். ஸோ தாய்க்கு வந்து குழந்தையோட பாலினத்தை நிர்ணயிப்பதில் எந்த பங்கும் கிடையாது. ஸோ அது கரெக்டு. அப்போ தவறானது கடைசி ஆப்ஷன் சப்மட்டா சென்ட்ரிக்கில் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படும். தப்பு, மையத்துக்கு அருகில் காணப்படும். சரிங்களா, டீலோமியரில் தான் ஒரு முனையில் காணப்படும். சப்மெட்டா சென்ட்ரிக்கில் மையத்துக்கு அருகில் காணப்படும். சரிங்களா, சென்ட்ரோமியர். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். 80 நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதலும் எதன் நோக்கம். 5ஆம் திட்டம். 4வது 5ஆம் திட்டத்தின் நோக்கம் தான் அது என்னது, நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதலும். சரியா, அடுத்து பாருங்கள், நேரு மேக்ரோனாபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது. இது ஒரு PYQ. சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், தொழில் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். தேர்ட் ஒன், வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். எல்லாமே என்னது தான் நேரு மேக்ரோனாபிஸோட செகண்டு 2வது 5ஆம் திட்டத்தோட நோக்கங்கள் தான். ஸோ தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல். 4மே வரும். ஸோ 4மே கரெக்டு தான். சரிங்களா, இது PYQ.
ப்ரீவியஸ் இயர் கொஷின் உள்ளது. சரி, ஓகே. அடுத்து பொறுத்துக. முதல் 5 ஆண்டு திட்டம். இதுவுமே நம்ம ரீசெண்டாக போன வருஷமும் இந்த வருஷமும் நடந்த எக்ஸாமில் உள்ள கொஷின் தான் இது. சரி, ரீசெண்ட் கொஷின் தான் இது. முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல்கள். சரியா? அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து பொருளாதார நிலைத்தன்மை. சரிங்களா? ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து அகதிகள், உணவு பற்றாக்குறை, பணவீக்க சிக்கல்கள். 2வது 5 ஆண்டு திட்டம் பொருளாதார நிலைத்தன்மை. 3வது 5 ஆண்டு திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. சரிங்களா? அதாவது 2வது 5 ஆண்டு திட்டத்தில் வந்து தொழிற்சாலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கனரக தொழிற்சாலை. ஸோ அது மூலிமா பொருளாதாரம் இங்கிலீஷ் சாதனம் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு வேளாண்மை, ஸோ அகதிகள், உணவு பற்றாக்குறை மற்றும் பணவீக்க சிக்கல் அதுவும் எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு வந்து உங்களுக்கு நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி அப்படி கொண்டு வரணும்னு நினச்சி ட்ரை பண்ணாங்க. பட் அது ஃபெயிலியரில் முடிஞ்சுது. காரணம் அந்த இந்தியா சீனா போர். சரிங்களா? சரி, அடுத்து உங்களுக்கு லாஸ்ட் ஒன்று வந்து 4வது திட்டம் வந்து சுய உருவாக்க பொருளாதாரம். சரிங்களா? சுய உருவாக்க பொருளாதாரம். தற்சார்பும் பார்த்தோம் இல்லையா இப்போ கூட ஒரு கொஷினில், அதான் சுய உருவாக்க பொருளாதாரம். ஸோ 3124 தான் ஆன்சர். சரி, அடுத்து 83வது கேள்வி. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது? குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து 4வது 5 ஆண்டு திட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நம்ம கொடுத்த மெட்டீரியலில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுப்போம் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் புக்ஸில் இருக்கான்னு தெரியல, என்சிஆர்டி புக்கில். பட் நம்ம ரெஃபர் பண்ணி ஸ்கூல் புக்கில் இல்லாதது ப்ளஸ் நீங்கள் படிக்கிற அவுட் சோர்ஸ், உங்கள் கையில் இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ்க்கு அதுலேயும் இல்லாதது சிலது கொடுப்போம் இல்லையா, லெட்டர் நோட்ஸில் கொடுப்போம் இல்லையா, அந்த இதில் உள்ள பாயிண்ட் இது. சரியா? குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து 4வது 5 ஆண்டு திட்டத்தின் போது தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? அடுத்து வளர்ச்சி வீதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள். இது PYQ. சரிங்களா? முதல் 4 தான் நம்ம போர்ஷன் கொடுத்துருந்தோம். 4 5 ஆண்டு திட்டம் தெளிவாக படிக்கணுங்கிறக்காண்டி. ஸோ அது 4 5 ஆண்டு திட்டத்திலே திரும்ப திரும்ப கேள்வி வரும். இப்போ 2வது டிஸ்ட்ரிக்கு 3வது டிஸ்ட்ரிக்கு 8 5 ஆண்டு திட்டம் கொடுத்துருக்கோம். ஏன்னா 5 ஆண்டு திட்டத்தில் நீங்கள் டாப் டு பாட்டம் படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் இல்லையா, ஒன்றும் அவசரம் இல்லை இல்லையா, அதனால் அப்படி கொடுத்துருக்கேன் கம்மியாக. சரி, முதல் 5 ஆண்டு திட்டம் மட்டும்தான் அது வந்து இலக்கை வந்து அடைஞ்சிருக்கும். ஸோ இலக்கை தாண்டியே அதிகமாக வந்து ஜெயிச்சிருக்குவாங்க. வெற்றி பெற்ற இது வந்து முதல் 5 ஆண்டு திட்டம். ஸோ 2வது வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க, ஆனால் பக்கத்தில் போயிருக்கும். சரிங்களா? 5.6 நம்ம நியர் இருக்கும், ஆனால் 5.1 தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது சரியாக பேரை பார்த்து சொல்கிறேன். இப்போ 3வது 5 ஆண்டு திட்டம் 4வது திட்டம் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இலக்கடையாத 5 ஆண்டு திட்டம் வந்து 2, 3 மற்றும் 4 தான். சரியா? அடுத்து எந்த மாதிரி 4வது 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது? எந்த மாதிரி 4வது 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது? CELP மாதிரி. சரிங்களா? ஹரடோமர்னால் ஃபஸ்ட்டு ஒன்று, மகரோனோபிஸ்னா 2வது. சரிங்களா? அப்போ CELP மாதிரி இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ அந்த இது என்னது 4வது 5 ஆண்டு திட்டத்தின் மாதிரி எந்த மாடல் வந்து எது? CELP மாடல். சரிங்களா? டி ஆப்ஷன் தான் ஆன்சர். சரி, அடுத்து 86வது கேள்வி. கூற்று 1, புவிசார் குறியீடு சட்டம் 1999 இயற்றப்பட்டது. கரெக்டு. இந்தியாவில் GI பதிவு அலுவலகம் சென்னையில் உள்ளது. அதுவும் கரெக்டு. ஸோ 1, 2 கரெக்டு. அடுத்து 87, தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள பொருட்களில் தவறான பொருத்தம் எது? சின்ன வெங்காயம் விருதுநகர்னு போட்டிருக்கல, அதுதான் தவறானது. மற்றபடி புளியங்குடி, எலுமிச்சை கரெக்டு. பண்ருட்டி பலாப்பழம் கரெக்டு. மார்த்தாண்டம் தேன் கரெக்டு. சரிங்களா? சின்ன வெங்காயம் மட்டும் எங்கே அப்படின்னா செட்டிக்குளம். செட்டிக்குளம் எங்கே இருக்குது? பெரம்பலூர் மாவட்டம். சரிங்களா? பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிக்குளம் தான் சின்ன வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கும். சரி, அடுத்து ஊற்றுல ஆராய. இந்தியாவில் முதல் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் டார்ஜிலிங் தேயிலை. 2004 to 2005. சரிங்களா? டார்ஜிலிங் தேயிலை அதான் வந்து இந்தியாவில் முதல் புவிசார் குறியீடு பெற்ற பொருள். சரிங்களா? 2வது பாருங்கள், பி ஆப்ஷனில் என்ன இருக்குது? பியில் தமிழ்நாட்டில் முதல் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் கவிந்தபாடி நாட்டு சக்கரை கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தப்பு. ஏன்னா கவிந்தபாடி நாட்டு சக்கரை இப்போ தான் ரீசெண்டாக உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, GI டேக் கிடச்சிது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? தமிழ்நாட்டில் முதல் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் காஞ்சிபுரம் பட்டு. சரிங்களா? காஞ்சிபுரம் பட்டு. சரி, அடுத்து 89வது கேள்வியா? புவிசார் குறியீடு சட்டம் 2003 செப்டம்பர் 15 நடைமுறைக்கு வந்தது. கரெக்டு. தவறான எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தற்போது அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு 24 கொடுத்துருக்கா, தப்பு. அதிகமாக உள்ள புவிசார் குறியீடு உள்ளது வந்து உத்தரப்பிரதேசம் 79 GI டேக் வாங்கியிருக்கு. 2வது தமிழ்நாடு 74, 3வது கர்நாடகா 46. சரிங்களா? சரி, அடுத்து ஒரு GI குறியீட்டை 10 வருட காலத்திற்கு பதிவு செய்யலாம், அதனை மீண்டும் புதுப்பிக்கலாம்ங்கிறது கரெக்டு தான். இந்தியாவில் புவிசார் குறியீடு மத்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தில் செயல்படுகிறது. கரெக்டு. 90வது கொஸ்டின் பாருங்கள். 1924 ஆண்டு பம்பாயில் பயோஸ்கிரித் கிடாக்கரணி சபா என்ற அமைப்பை
அம்பேத்கர் தொடங்கினார். சரிங்களா? 1924 இது வந்து கரெக்டு. அப்புறம் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக அதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்போ அதுவும் கரெக்டு தான். ஸோ சரியான விளக்கம் அப்படின்னு கரெக்டாக இருக்கும். சரியா? சரியான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். அடுத்து 91 காலவரிசைப்படுத்துக. அம்பேத்கரின் செய்தித்தாள்கள். அம்பேத்கரின் செய்தித்தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனதா அப்படின்னா என்னது, அது வந்து ஜனட்டா அப்படிங்கிறது தான். ஜனட்டானா என்னது, தி பீப்புள்னு அர்த்தம். 1930 வந்து வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து சம்தா அப்படின்னா என்னது, சமட்டா, அதாவது அது என்னதுன்னா ஈக்குவாலிட்டின்னு மீனிங். சரிங்களா? அதுவும் 1928 வந்தது. அது 1928 வந்தது. அடுத்து மூக் நாயக் அப்படிங்கிறது அது 1920 வந்திருக்கும். சரிங்களா? அதாவது லீடர் ஃபார் வாய்ஸ்லெஸ் பீப்புள்ஸ், அதாவது வாய் பேச முடியாதவர்களின் தலைவர்னு சொல்லி அந்த இதில் வந்து எழுதுவாங்க. அதுக்கான ஒரு இதழ் தான் அது மூக் நாயக்ன்ற பத்திரிக்கை. அடுத்து பிரபுத்தா பாரத், அது வந்து என்லைட்டன் இந்தியா. சரிங்களா? அதாவது அறிவொளி பெற்ற பாரதம். அதாவது அது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1956 வந்திருக்கும். சரிங்களா? 1956. அடுத்து பகிஷ்கிரித் பாரத், இது எப்போ அப்படின்னா 1927. இது என்ன மீனிங் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட இந்தியா. சரிங்களா? பகிஷ்கிரித் பாரத் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட இந்தியாங்கிறது. ஸோ இதில் எல்லாமே என்ன லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னா மராத்தி லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. சரியா? அம்பேத்கர் அவர்கள் மராத்தி லாங்குவேஜில் தான் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன வருது, 1920 மராத்தி, அப்போ 3. அடுத்து 27 பகிஷ்கிரித் பாரத், அப்போ 3-5. அடுத்து 28 சமட்டா, அப்போ 3-5-2. அப்புறம் 30 ஜனட்டா, அப்போ 3-5-2-1. அடுத்து பிரபுத்தா பாரத் 4, அப்போ 3-5-2-1-4 தான் என்னது ஆன்சர். சரிங்களா? மூக் நாயக் 1920, அப்புறம் பகிஷ்கிரித் பாரத் 27, 1927. அப்புறம் சம்தாங்கிறது 1928. சரிங்களா? 28. அப்புறம் ஜனதாங்கிறது 1930. இது 1956 பிரபுத்தா பாரத் 1956. சரியா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது? காரல் மார்க்ஸ். சரிங்களா? காரல் மார்க்ஸோட சிலையோடு தான் இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 2018 நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து 1860களில் தமிழ்நாட்டில் பிரசவித்து பிரம்ம சமாஜத்தை பற்றி நேரடி அனுபவம் பெற்று சென்னையில் பிரச்சாரம் செய்தவர் யார்? தமிழ்நாட்டில் பிரசவித்து அப்படின்னா 1960 சம்திங்கில் பிரச்சாரம் பண்ணது பித்தராசு. சரிங்களா? கேசவ சந்திரசனுங்கிறவங்க கொல்கத்தாவில் பிறந்திருப்பாங்க, வெஸ்ட் பெங்கால். ஆனால் அவங்க 64 சென்னையில் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 1864 சென்னையில் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க பிரம்ம சமாஜத்துக்காண்டி. சரி, ஓகே. அப்போ இதுக்கு ஆன்சர் பித்தராசு. அது 94 பாருங்கள். திரிமன்கீரேவின் அறிக்கையை பரிசீலித்த அரசு 1992 ஆண்டு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது. இது பஞ்சமி நிலம் எனவும் அழைக்கப்பட்டது. அப்போ ரெண்டுமே கரெக்டு, 1, 2 சரி. சரிங்களா? அடுத்து 95 கொஸ்டின் பாருங்கள். V.S. ஸ்ரீனிவாச சாஸ்திரியை பற்றி சரியான கூற்று எது? பெண்களுக்கு பருவமடைந்த பின் திருமணம் நடத்த வலியுறுத்தினார். கரெக்டு. இந்திய பெண்களின் சமூக நிலை மற்றும் உரிமைகள் குறித்து புத்தகங்கள் பல எழுதியுள்ளார். கரெக்டு. பெண்களுக்கான சொத்துரிமை பற்றி கூறினார். அது மட்டும் வராதுங்க, சொத்துரிமை பற்றி அவர் வந்து பேசலை. நிறைய அவங்களோட சமூக நிலை பற்றி அவங்களோட உரிமைகள் பற்றியும் புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் அவங்களோட சொத்துரிமை பற்றி அவர் வந்து பேசவில்லை, ஸோ கூறவில்லை. அதனால் என்னது தேர்ட் ஒன் வராது. 4th ஒன் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடி ஆவார். அது கரெக்டு தான். அப்போது 1, 2, 4 தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் டி. 96 பாருங்கள். ஜி. சுப்பிரமணிய ஐயர் மனைவிக்கு கணவனின் சொத்துக்களில் ஒரு பகுதியை வழங்க வேண்டும் என்றார். தப்பு. சொன்னது வந்து யார்? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய தாத்தா. பிரதாப முதலியார் சரித்திரம் சொல்லிட்டு தமிழில் முதல்ல வெளிவந்த புதினம் சொல்லிட்டு பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதினது யார்? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, விஜய் ஆண்டனியோட தாத்தா அவர்கள். அவங்க தான் மனைவிக்கு கணவனின் சொத்துக்களில் ஒரு பகுதியை வழங்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் தப்பு. ரெண்டாவது ஒன்று இவர்னு கொடுத்துருக்காங்க. 1991 இவர்னால் இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணணும்? ஜி. சுப்பிரமணிய ஐயரை மென்ஷன் பண்ணணும். ஸோ இவர் 1991 மெட்ராஸ் இந்து விதவைகள் மர்ம சங்கத்தை நிறுவினாருங்கிறது கரெக்டாக தான் வரும். ஸோ அப்போ 1 தவிர 2 சரிங்கிறதா ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து 97. 1864 சென்னையில் வேத சமாஜம் என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. கரெக்டு. தென்னிந்தியாவிலே முதல் சடங்குகள் இல்லாத திருமணம் 1871 நடத்தி வைக்கப்பட்டது. அதுவும் கரெக்டு. அப்புறம் வேத சமாஜத்தின் ஒரே தமிழ்நாட்டு பிராமணர் துரைசாமி ஐயங்கார். அதுவும் கரெக்டு. ஸோ 1, 2, 3 கரெக்டு ஆன்சர். சரி, அடுத்து G20 உச்சிமாநாடு 2025 எங்கே நடைபெற்றது? G20 உச்சிமாநாடு 2025 வந்து தென்னாப்பிரிக்காவில் ஜோகனஸ்பர்கில் நடந்துச்சு. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. தற்போது தமிழக அரசு தொடங்கிய TAEI 2.0. TAEIன்னு என்னென்னா தமிழ்நாடு ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரி 2.0.
சரிங்களா. அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னா சுகாதாரத்துறை. ஓகேவா. ஏன்னா அதில் இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு ஆக்ஷன் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ். சரிங்களா. சரி, அடுத்து இது வந்து எதை பற்றினது, டிஐஏ வந்து எதை பற்றினது அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எமர்ஜென்சி வார்டு இருக்கும் இல்லையா, அது கூட 108 ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துனா அந்த ஒரு கனெக்ஷன் கொண்டு வர்றதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். சரிங்களா. அட்வான்ஸ்டு டிஜிட்டல் ஹெல்த் கேர் பிளாட்ஃபார்ம். சரிங்களா. ஓகே, அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்கள். நவம்பர் 11 சர்வதேச கல்வி தினம் கொடுத்துருக்கேன். தப்பு. சர்வதேச கல்வி தினம்ங்கிறது வந்து ஜனவரி 24. தேசிய கல்வி தினம் தான் இந்தியாவுக்கு நவம்பர் 11. நம்மளோட முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்தநாள் இல்லையா. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்தநாள் நவம்பர் 11 தேசிய கல்வி தினம். பட் சர்வதேச கல்வி தினம்ங்கிறது ஜனவரி 24. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் தப்பாக இருக்குது. அடுத்து இந்திய தர நிர்ணய அமைப்பின் தலைமை இயக்குநராக சஞ்சய்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கரெக்டு. சரியா. அடுத்து 53வது உயர்நீதிமன்ற நீதிபதியாக சூரியகாந்த் நியமிக்கப்பட்டார். அது தப்பு. நீதிபதி கிடையாது, தலைமை நீதிபதி. சரிங்களா. 53வது உயர்நீதிமன்றம் கிடையாது, உச்சநீதிமன்றம். சரிங்களா. 53வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா தான் அது கரெக்டு. ஸோ அப்போ இங்கே உயர்நீதிமன்ற நீதிபதியும் கொடுத்துருக்கு. ஸோ அது தப்பு. ஸோ அப்போ 1, 3 தப்பாக இருக்குது. நான் கடைசி பாருங்கள், 13வது மகளிர் உலகக்கோப்பை இந்திய மகளிர் அணி வென்றது. அது கரெக்டு. சரிங்களா. ஓடிஐ வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க இல்லையா, அது. சரி, அப்போ 1, 3 தான் தப்பு, 2 நாள் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன். ஓகே, இன்னொரு கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும், வாரம் இந்த டெஸ்ட் நான் அட்டன் பண்ணணும் ஆசைப்பட்றேன், இந்த வருஷம் குரூப் 4 2026 நடக்க போகிற டிசம்பர் எழுத போகிற எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நான் ஆசைப்பட்றவங்க நினைக்கிறவங்க இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 2 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தால வர்ற வெள்ளிக்கிழமை 22 மே 22, 2026 3வது டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அது நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா. 100 ருபீஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு போர்ஷன் மட்டும் கொடுத்துருவோம். ஸோ அந்த போர்ஷன் பார்த்துட்டு அது எங்கெங்கே இருக்குது, எதில் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கொஷின் வந்துடும் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் கொஷின் வந்துடும். அதை நீங்கள் பார்த்து டெஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா ஆன்சருக்கையும் ஷேர் பண்ணிடுவோம், நீங்கள் திருத்திக்கலாம். சரிங்களா. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து முதல் 4 டெஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் 500 ருபீஸ் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ரிட்டன் நோட்ஸு, பிஒய்க்யூ, சம் டேஸில் குயிஸும் நடத்துவோம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எதில் 500 ருபீஸ் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா. சரிங்களா. எங்கெங்கே படிக்கணும் எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் கையில். சரியா. எப்படி படிக்கணும், எது மட்டும் படித்தா காணும், இந்த மாதிரிலாம் கொடுத்துருவோம். ஸோ புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான். ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வெல்வது நிச்சயம்.